இந்த எதிர்மறை சக்திகளை எப்படி விரட்டுறது? சாணத்தால் முழுகுவாங்க வீடை. அது எவ்வளோ பெரிய சக்தின்னு மகாலட்சுமியோட சக்தி அது. இப்போ இருக்கிறது தெரியாது. அப்போல்லாம் 9 குழந்தை 10 குழந்தை பெற்றிருந்தாங்க. வாழ்வியலில் அவ்வளோ சுபிட்சமாக இருந்தாங்க. 99 வருஷம் வரைக்கும் கம்பீரமாக வாழ்ந்தாங்க. எல்லாமே நடந்தது அந்த வாழ்வியல் முறையோடு சித்தர்கள் சொன்ன கடைபிடிச்சதுனால தான் வந்தாங்க. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் மாற்றம் வந்துடுச்சு. ஆனால் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சில இந்த கலிகாலத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சித்தர்கள் அப்போ எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அரிசி மாவு கோலம் இப்போ யாரும் போகிறதில்ல, அதுவும் போயிடுச்சு. உணவளிக்கலாம் எல்லாருக்கும், அதை செய்கிறீங்க, பிரச்சனை இல்லை. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு இறைவன் கொடுத்த விஷயன்றது இந்த கல்லுப்பு. சிவனும் அதுவும் ஒன்று. அது எங்கேருந்து பிறந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது, எப்படி போய் மறைஞ்சுன்னு யாருக்கும் தெரியாது. எங்கேருந்து வந்ததோ அங்கேயே போய் முடிஞ்சிடும். இந்த ஓஷோ சொல்லுவார் ஒரு வாசகம், நான் பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு கல்லில் எழுதியிருப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தண்ணியில் தான் கடலில் தான் இந்த உப்பு வருது, அதே தண்ணியில் தான் கரைஞ்சி போகுது. அது ஒரு பிரம்மா, நியாயமாக சொல்லலாம். அதுக்கு எந்த மூலமே கிடையாது. அது எங்கேயும் பிறக்கவும் இல்லை, எங்கேயும் இறக்கவும் இல்லை. வரும் போகும் வரும் போகும் வரும் போகும். அந்த கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு மகத்தான சக்தி உண்டு. எல்லா சக்தியை விட ஒரு பெரிய பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றல் பெற்ற ஒரு சக்தி நம்ம சாதாரணமாக நினச்சி பயன்படுத்துகிற கல்லுப்புக்கு உண்டு. வாழ்வியலில் உங்கள் பொருளாதார சிக்கல் தீரணுமா, கணவன் மனைவிக்குள்ளே உறவுமுறை சீராகணுமா, உங்கள் பசங்க நல்லா படிக்கணுமா, பொருளாதாரம் வேணுமா, நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு சின்ன சின்ன விஷயமாக பயன்படுத்துங்க. கல்லுப்பை நீங்கள் மாதம் சம்பளம் வாங்குறீங்களா? நான் ஏற்கனவே நிறைய பதில் சொல்லியிருக்கேன். முதல் செலவாக பண்ணுங்கள், கல்லுப்பு போய் வாங்கினு வாங்க கடையில். அது வெள்ளிக்கிழமையாக வாங்க, ரொம்ப சுபிட்சம். வாங்கி உங்கள் கையால் வாங்கி வீட்டில் எடுத்துன்னு